இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து எங்கே நடக்குது? தெரிந்தவர்களாக நடக்குது. நீங்கள் பாருங்கள், காரம்பாக்கத்தில் நடந்து என்ன நடந்துச்சு? 7 வயது குழந்தை மாமா என்று அழைக்கின்ற பக்கத்து வீட்டு ஓட்டுநர் அப்படின்னு சொல்றாங்க, பக்கத்து வீட்டில் வசிக்கிறவன் சொல்றாங்க. இன்னைக்கு சூலூர்ல நடந்ததும் கூடவே இருந்து தெரிஞ்ச ஒரு நேற்று 3 வயது குழந்தை, கொல்லப்பட்ட குழந்தையும் பீகாரை சார்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளிகளுடைய குழந்தை, அதை பாலியல் வல்லுறவு செய்து கொலை செய்ததாக சொல்லப்படுகிறவங்க பீகாரை சார்ந்தவன் தான். அப்போ எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறவங்க, நீங்க எப்படி அதை போய் கண்டுபிடிப்பீங்க? அதாவது இது அதையும் தான் சொல்றேன். நீங்க கரூர்ல அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு பெரிய ட்ராஜடி நடந்தது, அதுலேயே எவ்வளோ செய்திகள் வெளியே வந்துச்சு, பாலியல் சீண்டர்கள் இருந்துச்சுன்னு சொல்லி. இன்னைக்கு விஜய் கட்சியை சார்ந்த எத்தனை பேர் இதில் மாட்டிட்டு இருக்கிறாங்க? இந்த தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் பரப்புரை நடந்தது. இந்த தேர்தல் பரப்புரையில் கரூரில் வந்து நின்றுட்டு ஒரு பாட்டு பாடினார் விஜய். என்ன பாட்டு பாடினாரு? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார். நீங்கள் இன்னைக்கு வந்துட்டீங்க, 1 மாதங்கள் முடிந்து போயிடுச்சு. வந்த உடனே அடுத்த நாளே இந்த 10 ரூபாயை நிறுத்திடுவேன்னு சொன்னீங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நடந்திருக்கு? அதுக்கான உண்மையான காரணம் என்ன? நீங்கள் 10 ரூபாயில் கை வச்ச உடனே போராட்டம் எங்கே வெடிக்குது? டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் வந்து நிற்கிறான். அப்போ அந்த 10 ரூபாய்ன்றது அடிப்படையில் என்ன இருந்திருக்குது? டாஸ்மாக் ஊழியர்களை நீ பழைய பாட்டிலெல்லாம் வாங்க சொல்கிற, அந்த பழைய பாட்டிலை வாங்க சொல்கிற அரசுகள் அந்த பழைய பாட்டிலை வைப்பதற்கு குடோன் கொடுத்துருக்குதா? அதை பாதுகாக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குதா? அதெல்லாம் செய்யலை. அப்போ அதை வாங்கி வைங்கன்னா அவங்க எங்கே வாங்கி வைப்பாங்க? அப்போ அதுக்கான செலவு தொகை எங்களுக்கு 10 ரூபா தேவைப்படுது. மது இன்னைக்கு மது குற்றவாளிகள், மது அதான மது குற்றவாளிகள்னு சொல்லாதேன்றாங்க, மது அடிமைகள், மது நோயாளிகள் சொல்லி ஒரு புது பேரை கொடுத்துட்றாங்க. நீங்க மது நோயாளிகளை எவ்வளவு பேரை உருவாக்கி வச்சிருக்கோம். நான் ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்து உடனடியாக மதுவை நிறுத்த முடியாத, வைக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. நீங்க கொரோனா பீரியட்ல கிட்டத்தட்ட எத்தனை மாதங்களுக்கு மது கடைகளெல்லாம் மூடி வச்சிருந்தீங்க. அதனால திருந்தியவர்கள் எத்தனை பேர்ன்றது நீங்க வந்து புள்ளி விவரங்கள் எடுத்து பாருங்க. நிச்சயமா மது அதோட விட்டுறேன், கிடைக்காமல் குடிக்காம இருந்தேன், இப்போ எனக்கு அது மறந்து போச்சு விட்டேன்னு சொல்றேன் எவ்வளவு பேர் இருக்கான். அப்போது சமூகம் அதை மறக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அதுல வர்ற வருமானத்துக்கு, அதுல இருந்து சைட்ல வர காசுக்காக அந்த அரசியல்வாதிகள் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாயை மூடிக்கிட்டு இருக்காரா விஜய்? அதுவே மிகப்பெரிய தவறு. நீங்க இது முக்கியமான விஷயங்க. ஒரு அமைச்சர் வந்து பேசுறது, இல்ல ஒரு அதிகாரி வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நீங்க தைரியமா இருக்குன்னு சொல்றதை விட, யாருக்கு வாக்களித்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களோ அவரு வந்து மக்களுக்கு தைரியம் கொடுத்து பேசணுமா இல்லையா? நீங்க ஒரு சினிமா பிரபலம், நீங்க சொன்னா இத்தனை பேருக்கு போய் சேருது அப்படிங்கும்போது கோடிக்கணக்கானவர் உன்னை பின்பற்றுகிறார்கள் சொல்ற, வாய் திறந்து பேசணுமா இல்லையா? பேசணும்ல. எவ்வளவு முக்கியமான விஷயம் இது, எவ்வளவு பெரிய குற்றம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து தடுப்பதற்கான வழி என்ன? எல்லாரையும் கூட்டு பேசலாம். இல்லை உங்கள் சார்பாக நீங்க மக்கள்கிட்ட பேசலாம்ல. மக்கள் பின்தொடர்ந்து ஓடி வரான், பைக்ல அடிச்சு கீழே விழுறான், வாகனத்தை அவனை நிறுத்துன்னு சொன்னா கூட நிறுத்த மாட்டேன்றான். அப்ப என்ன ரசிகர்கள் அவன்? 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது? இந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றங்கள், போக்சோ வழக்குகள் வந்திருக்கு. தொடர்ச்சியாக இந்த ஆட்சி வந்த நாள் முதல் இதை பற்றியான பேசுபொருள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு முன்னாடி இல்லையா அப்படின்னா இருந்தது நிச்சயமாக. அதெல்லாம் எதிர்கட்சிகளாக இருந்தவும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தவர்களிடம் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருந்தது. இதெல்லாம் மாற்றுவதற்காக தான் இந்த தாவேகா அரசு செய்யும் என்று நம்பி பல பேர் வந்து அதிகபட்சமாக பெண்கள் வந்து வாக்களித்தாங்க. எப்படியாவது இவரோட ஆளுமையை வைத்து, இவரோட சினி பிரபலத்தை வைத்து இவர் வந்து செஞ்சிட மாட்டாரா, இப்படிலாம் நடந்துராதா அப்படின்னு மக்கள் போட்டாங்க. ஆனால் இது ரொம்ப மோசமான நிலையில் இந்த சமூகத்தின் ஒரு குற்றமாக மாறி நிற்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி அண்ணன் சுரேஷ் அவர்களோட பேச இருக்கிறோம். வாங்க பேசுவோம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் சசி. என்னண்ணே இவ்வளோ இது என்ன, இது எந்த மாதிரியான சமூகம்னே? தமிழ்நாட்டுக்கு கேட்கறதுக்கே கொடூரமாக இருக்கிறது. அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் மட்டும் அதுதான் முக்கியம். சென்னையில் மட்டும் 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வழக்கே இவ்வளோ பதிவு செய்யப்பட்டுனா இன்னும் பிரச்சனைகள். அதுதான் சொல்கிறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட 5 வழக்குகளுக்கு மேலே வந்து போக்சோ வழக்குகள்னு சொல்கிறாங்க. குழந்தைகள், எந்த விவரமும் தெரியாத குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள். நீங்கள் சொன்ன மாதிரி 12 வழக்குகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த அந்த வழக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணாத நிறைய கட்டமஞ்சாயத்தில் முடிகிற மேட்டர் பல விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு அவமானம்னு கருதுறாரு. சில குழந்தைகள் சொல்ல தெரியாமல் விட்டு பல விஷயங்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்தா வெளியே தெரிகிறதே எவ்வளவுன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கும். ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து எதை நோக்கி கொண்டு போகுது அப்படின்றதே நமக்கு தெரியல. இந்த வழக்குகள் நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில் பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களும் கண்டன அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை எதிராக குழந்தை இறந்தே போயிருக்கு. நீங்கள் இங்கே பக்கத்தில் காரம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 7 வயது குழந்தைய அவர் அந்த குழந்தை மாமா என்று அழைக்கிற பக்கத்து வீட்டை சார்ந்த ஒரு ஓட்டுநர் அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அப்படின்றது.
அப்போது இதுக்கு வந்து கண்டன அறிக்கைகள் கொடுக்குறாங்க. கரெக்ட், நம்ம தப்புன்னு சொல்லலை. ஒரு குற்றங்கள் நடைபெறுகிற போது அந்த ஆளும் அரசுக்கு அதில் பொறுப்பு அதிகமாக இருக்குது. அப்போ பொறுப்பு அதிகமாக இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சிகள் அந்த பொறுப்பை அவங்க என்ன நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு கேள்வி கேட்பது, அதற்கு கண்டனம் தெரிவிப்பது, இதெல்லாம் இயல்பான ஒன்று தான், நம்ம மாற்றுக்கிறது இல்லை. நீ அந்த கண்டன அறிக்கையெல்லாம் எடுத்து படுத்தீங்கன்னா, ஒரு தலைவரோட கண்டன அறிக்கை எடுத்து படுத்தீங்கன்னா அவரோட புலமையை காட்டும் விதமாகலாம் கண்டன அறிக்கை இருக்குது. இன்னும் சிலர் வந்து அதுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசுக்கு ஆதரவாக கேள்வி கேட்கின்ற தலைவர்கள். இப்போ சமீபத்தில் தான் நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், பாண்டிச்சேரியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த வைத்திலிங்கம் வந்து அங்கே வந்து காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணியில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்லாம் இதுக்கு முந்தின ஆட்சியில் நடக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியோட தன்னுடைய அறிக்கையை கொடுக்குறாரு, பேசுறாரு. அபத்தமா இருக்குது. அப்போ நீங்க அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா கண்டன அறிக்கை கொடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் கண்டன அறிக்கையோடு எதிர்க்கட்சிகளுடைய வேலை முடிஞ்சு போச்சா? நம்ம அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் வந்து நான் வந்து இதுக்காக நம்ம வந்து ஆளுகின்ற விஜய் தாவேக்காவை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு யாரும் நினச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து அவரையும் சேர்த்தா நம்ம கேள்வி கேட்குறோம். இதில் நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் பரப்புரை நடந்தது. இந்த தேர்தல் பரப்புரையில் கரூரில் வந்து நின்றுட்டு ஒரு பாட்டு பாடினார் விஜய். என்ன பாட்டு பாடினார்? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார். நீங்கள் இன்றைக்கி வந்துட்டீங்க, 1 மாதங்கள் முடிந்து போயிடுச்சு. வந்த உடனே அடுத்த நாளே இந்த 10 ரூபாயை நிறுத்திடுவேன்னு சொன்னீங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நடந்திருக்கு? அதுக்கான உண்மையான காரணம் என்ன? நீங்கள் 10 ரூபாயில் கை வச்ச உடனே போராட்டம் எங்கே வெடிக்குது? டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் வந்து நிற்கிறான். அப்போ அந்த 10 ரூபாய்ன்றது அடிப்படையில் என்ன இருந்திருக்குது? டாஸ்மாக் ஊழியர்களை நீ பழைய பாட்டிலெல்லாம் வாங்க சொல்கிற, அந்த பழைய பாட்டிலை வாங்க சொல்கிற அரசுகள் அந்த பழைய பாட்டிலை வைப்பதற்கு குடவுன் கொடுத்துருக்குதா? அதை பாதுகாக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குதா? அதெல்லாம் செய்யலை. அப்போ அதை வாங்கி வைங்கன்னா அவங்க எங்கே வாங்கி வைப்பாங்க? அப்போ அதுக்கான செலவு தொகை எங்களுக்கு 10 ரூபா தேவைப்படுது. நீங்கள் ஒரு பாட்டிலில் வர்ற பொருள், மதுன்றது பாட்டிலில் வர்றது, கண்ணாடி பொருளில் வர்றது, அதை ஏற்றும் போது இறக்கும் போது டேமேஜ் இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த டேமேஜுக்கான தொகையை யார் ஏற்பது? இந்த டாஸ்மாக் ஊழியர்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி பாருங்கள், உண்ணாவிரதம், குடும்பத்தோடு உண்ணாவிரதம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க டாஸ்மாக் ஊழியர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? அதை ஏற்றும்போது இறக்கும்போது இருக்கிற டேமேஜுக்கு நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் கேட்டுவிட்டு அந்த துறைக்கு சொந்தமான அமைச்சர் போன வாரம் பேசுகிறார். இதை அதை ஒத்துக்கொண்டு பேசுகிறார். அப்போ விஜய் வந்து இதை ஓப்பனாக வெளியே சொல்லணுமா இல்லையா? 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாட்டுனது தவறுன்றதை சொல்லணுமா இல்லையா? ஒத்துக்கணுமா இல்லையா? இது வந்து விஜய்க்கு மட்டும் நம்ம கேட்குற கேள்வி இல்லை. விஜய் வந்து ஒரு குறியீடாக வச்சு கேட்குறோம். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தான் நம்ம கேட்குறோம். ஒன்றும் கிடையாது. நீங்கள் கண்டனங்கள் வெளியிடுறீங்கல்ல, கண்டனங்கள் வெளியிடுகின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே எதிர்க்கட்சியாக மட்டுமே, இன்னும் ஆட்சிக்கு வராதவர்களாக மட்டுமே இருக்கிற தலைவர்கள் இல்லை. ஆட்சிக்கு வராத தலைவர்களும் சொல்கிறார்கள். அவர்களோட ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அவங்களால கண்டன அறிக்கையை தான் விட முடியும், கண்டனத்தை தான் பதிவு செய்ய முடியும். ஆனால் இந்த திமுக அதிமுக தலைவர்கள்லாம் கண்டன அறிக்கை விடுறாங்கல்ல. இப்போ முன்னாள் முதல்வராக இருந்த நம்ம ஸ்டாலின் அவர்கள் கண்டன அறிக்கை விடுறாருல. 6 மாதத்தில் நீங்கள் 6 மாதம் கழித்து தான் கேள்வி கேட்கணும்னு சொல்கிறீங்களே, 6 மாதம் கழித்து தான் கேள்வி கேட்கணும், அந்த 6 மாதத்தில் எத்தனை பேரை நீங்கள் பலி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாருல. புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறவர். நீ ஏற்கனவே எத்தனை முறை முதல்வராக இருந்து விட்டீர், துணை முதல்வராக இருந்து விட்டீர், மேயராக இருந்து விட்டீர், அமைச்சராக எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கீங்க, எம்எல்ஏக்களை எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. உங்களோட இருக்கிற அமைச்சர்கள் 50 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அமைச்சராக இருந்தவங்களாம் இருக்கிறாங்க உங்கள் கட்சியில். உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்லாம் 30 ஆண்டுகள் தொடர்ந்து, 20-25 ஆண்டுகள் தொடர்ந்து அமைச்சராக இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. 50 ஆண்டுகள் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும்? ஏன் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் இதுக்கான தீர்வை சொல்லுங்கள். நம்ம தீர்வை சொல்லுங்கன்னு சொல்கிறதுனால பொறுப்பை வந்து எதிர்கட்சிகள் மேலே தள்ளி விட்டுட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசுகிறோன்றது இல்லை. அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நம்ம அதெல்லாம் டாஸ்மாக் விவகாரத்தில் சொன்னோம். அப்போ இவர்கள் அதுக்கான சொல்லணுமா? எதிர்கட்சிகளாக நீங்கள் ஆளுங்கட்சி ஏற்கனவே இருந்தவங்க தானே. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. நீங்கள் 1000 விஷயங்களை பேசுகிறீங்க. உங்கள் கட்சிக்கு ஒரு பிரச்சனைனா குதிச்சு பேசுகிறீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்கள். அமைச்சராக இருந்திருக்கீங்க, முதலமைச்சராக இருந்திருக்கீங்கல்ல, தீர்வை சொல்லுங்கள். அதையும் சொல்லணும்ல. ஒரு அமைச்சராக இருந்தவர் அதையும் சொல்லணும்ல. 6 மாதத்துக்குள்ளே எத்தனை பாலியல் வன்முறை நடந்துற போகுது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. ரைட், ஓகே. இது இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளே யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு 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 யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த சமூகத்துக்காக பேசுகிறோம் அப்படின்ற பொழுது இந்த குற்றங்கள்னு இருக்குல்ல, இந்த குற்றங்களை 2 வகைப்படுத்தலாம். சில குற்றங்களை மட்டும்தான் தடுக்க முடியும், சில குற்றங்களை தடுக்க முடியாது. வழக்கு தான் தொடுக்க முடியும், நீதிமன்றத்துக்கு கொண்டு போக தான் முடியும். யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு பெரிய வன்முறை நடக்குது. வன்முறைக்குள்ளே இடையில காவல்துறை இறங்கி அந்த வன்முறையை தடுக்க முடியும். நீங்கள் இடையில இப்போ குளத்தூரில் தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குளத்தூரில் ஒரு கட்சியினுடைய தலைவர் கொல்லப்பட்டார். ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார். இது ரவுடிசத்தின் பின்னணியில் கொல்லப்பட்டதாக சொன்னாங்க. நீங்கள் இதுவும் பெரும் ரவுடிகள், அதில் இன்வால்வ் ஆனது எல்லாமே பெரிய பெரிய இசட் பிளஸ் ரவுடிகள், A+ ரவுடிகள், A++ ரவுடிகள் அப்படின்லாம் சொன்னாங்க.
அதே காவல்துறை கையில நீங்க இப்ப வந்து புதுசா கொடுத்துருக்கீங்க. பிங்க் பெட்ரோல், அடுத்து வந்து இதெல்லாம் ஜெமிக்ஸ் இருக்குது. நான் தான் சொல்றேன். இப்ப நீங்க இந்த மாதிரி குற்றங்கள் இல்ல ஒரு இடத்துல பெரிய இடத்துல கொள்ளை நடக்க போகுது, அப்ப போலீஸ் ரவுண்ட்ஸ் போகும்போது நைட்ல தனியா 4 பேர் சுத்துறான்னா கூப்பிட்டு கேட்கலாம், என்னென்ன சுத்திட்டு இருக்கிற, அவன் என்னன்னு கேட்கலாம். இல்ல நீங்க வந்து கொலை நடக்க போகுது, குற்றவாளிகள் ஒரே டைப்ல தான் குற்றங்கள் செய்வாங்க. நீங்க அது மாறி போச்சுன்னு சொல்றாங்க, இருந்தால் கூட கொள்ளையடிக்கிற குற்றவாளிகள் கொள்ளையடிக்கிற வேலையை செய்வாங்க, அவங்களை கண்காணித்தாலே போதுமானது. ஆனா இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து எங்க நடக்குது? தெரிந்தவர்களாக நடக்குது. நீங்க பாருங்க, காரம்பாக்கத்தில் நடந்து என்ன நடந்துச்சு? 7 வயது குழந்தை மாமா என்று அழைக்கின்ற பக்கத்து வீட்டு ஓட்டுநர் அப்படின்னு சொல்றாங்க, பக்கத்து வீட்டில் வசிக்கிறவன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சூலூர்ல நடந்ததும் கூடவே இருந்து தெரிஞ்ச ஒரு நேற்று 3 வயது குழந்தை, கொல்லப்பட்ட குழந்தையும் பீகாரை சார்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளியினுடைய குழந்தை, அதை பாலியல் வல்லுறவு செய்து கொலை செய்ததாக சொல்லப்படுகிறோம். பீகாரை சார்ந்தவன் தான். அப்போ எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறவங்க, நீங்க எப்படி அதை போய் கண்டுபிடிப்பீங்க? அதாவது இது அதையும் தான் சொல்றேன். நீங்க கரூர்ல அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு பெரிய டிராஜடி நடந்தது, அதுலயே எவ்வளவு செய்திகள் வெளியே வந்துச்சு, பாலியல் சீண்டர்கள் இருந்துச்சுன்னு சொல்லி. இன்னைக்கு விஜய் கட்சியை சார்ந்த எத்தனை பேர் இதில் மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட கட்சியை சார்ந்தவர்கள் லைம்லைட்ல அவங்க இருக்காங்க, அதுதான் இப்ப வெளியே தெரியும். மற்றது நடந்தா கூட நம்ம வெளிப்படையா பேசுகிறோம், ஃபேரா பேசணும்னு நினைச்சிட்டு பேசுறோம். நம்ம அதுல வந்து விஜய் ஏதாவது பழுத்த மரம் கல்லடி போடும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது அவர்கள் தவறுகளை உடனடியா வெளியே வரும், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அப்போ இதுல வந்து உள்ளுக்குள்ள கூட இருக்கிறவனே செய்யற தவறு, ஒரு கூட்டத்துக்கு வரும்போது தான் கட்சிக்காரன் நினைக்கிறவன் செய்யற தவறு, இதெல்லாம் எப்படி நீ போலீஸ் கண்டுபிடித்து எப்படி தடுத்து நிறுத்துவ, எப்படி தடுப்ப? அப்ப நீ வந்து நீ மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகள் இந்த ஏமாற்று வேலையை தானே செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அந்த பிங்க் பெட்ரோல் கொண்டு வரேன் அப்படின்றதெல்லாம் எல்லாமே ஏமாற்று வேலை தானே. தடுப்பதற்கான நடவடிக்கை என்ன, அதை குறித்து ஆராய்ச்சி செய்யணுமா வேண்டாமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செய்தியில பார்த்தேன் நான், தொலைக்காட்சி செய்தியில, இங்கிலாந்துல 14 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் வந்து சோசியல் மீடியா வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதித்து சட்டம் நிறைவேற்றி இருக்காங்க. முன்னேறிய சமூகம். ஆமா, உண்மையிலே அருமையான விஷயம். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, இந்த சோசியல் மீடியாங்கிறது நல்லதை கற்றுக் கொடுக்கறதுல கெட்டதை ரொம்ப வேகமா கொண்டு போய் சேர்க்குது. வந்து அந்த இளைஞர்களிடம், இந்த சின்ன குழந்தைகளிடம் அது வந்து ஒரு அடிக்ஷனாக. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு சொல்றாங்களா 18 வயது அல்லது 21 வயதுன்றது ஒரு மெச்சூரிட்டி ஆகிற வயதுன்னு சொல்லி, அதற்கு மேல ஒரு தவறை பார்த்தால் கூட அதை செய்யக்கூடாதுன்னு தோணும் உனக்கு, அந்த வரும். ஆனா நீங்க 7 வயசு 8 வயசுல அதே நிகழ்வுகளை பார்க்க விட்டீங்கன்னா அது வந்து தவறு இல்லைன்ற ஒரு எண்ணத்தை குழந்தைங்க மனசுல ஏற்படுத்திடுமா இல்லையா? இது எல்லாருக்கிட்டையும் பரவலா இருக்கு, இது என்ன சாதாரணம் தானேங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அப்படி ஆமா, நியூட்ரலைஸ் பண்றது. ஆமா, இப்ப இங்கிலாந்துல தடை பண்ணியிருக்கிறான் 14 வயசுக்குன்னு சொல்லி சொன்னா என்ன? இங்கிலாந்து ஒரு முன்னேறிய சமூகம், கல்ச்சர்டு சமூகம். நீங்க பேருந்து நிலையத்துல போய் பாத்தீங்கன்னா பேருந்து நின்னா கூட யாரும் ஏற மாட்டான். ஏன்னா முன்னாடி அவர் வந்தாரு, அவர் ஏறலையே அப்படின்னு கேட்பான், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டுட்டு தான் ஏறுவான். ஆனா நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாப்ல போய் பாருங்க, நம்ம மக்களை வந்து ஒரு கல்ச்சரை நம்ம வளர்க்கல. இது வந்து மக்கள் மேல தவறு கிடையாது, ஆட்சியாளர்களுடைய தவறு. இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். இது பல விஷயங்கள் சொல்லலாம், நீங்க அது நிறைய பேச வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சட்டத்தை மீறாமல் சட்டத்தை மக்களை கடைபிடிக்க வைக்கிற சமூகமாக இந்த மக்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. அதை சின்ன சின்னதா செய்யலாம், அதை நம்ம இன்னொரு இதுல நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்க, பேசி ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ அப்படிப்பட்ட சமூகமே அதை தடை பண்ணும் பொழுது ஏன் நம்ம ஊர்ல தடை பண்ணா என்ன இருக்குது? சமூக வலைதளத்தை நம்ம அங்க 14 வயதுனா நம்ம ஊர்ல 18 வயது வரைக்கும் தடை பண்ணணும். 18 வயதுக்கு மேல தான் அதை பயன்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். கண்டிப்பாக அது வந்து இதுல இம்பாக்டை கிரியேட் பண்ணும். கண்டிப்பாக அந்த மாதிரி பாலியல் குற்றங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு விடும். இதோட முக்கியமான விஷயம் மது. இன்னைக்கு மது குற்றவாளிகள், மது குற்றவாளிகள்னு சொல்லாதேன்றாங்க, மது அடிமைகள், மது நோயாளிகள் சொல்லி ஒரு புது பேரை கொடுத்துறாங்க. நீங்க மது நோயாளிகள்ல எவ்வளவு பேரை உருவாக்கி வச்சிருக்கோம். நான் ஒண்ணு இல்லைங்க, நீங்க வந்து உடனடியாக மதுவை நிறுத்த முடியாத, வைக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. நீங்க கொரோனா பீரியட்ல கிட்டத்தட்ட எத்தனை மாதங்களுக்கு மதுக்கடைகள் எல்லாம் மூடி வச்சிருந்தீங்க. அதனால திருந்தியவர்கள் எத்தனை பேர்ன்றது நீங்க வந்து புள்ளி விவரங்கள் எடுத்து பாருங்க. நிச்சயமா மது அதோட விட்டுறேன், கிடைக்காமல் குடிக்காம இருந்தேன், இப்ப எனக்கு அது மறந்து போச்சு விட்டேன்னு சொல்றேன் எவ்வளவு பேர் இருக்கான். அப்போது சமூகம் அதை மறக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அதுல வர்ற வருமானத்துக்கு, அதுல இருந்து சைட்ல வர காசுக்காக அந்த அரசியல்வாதிகள் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். நீங்க ஒண்ணு கிடையாது, நீங்க வந்து மதுவை முற்றிலும் 50,000 கோடி இருந்து வருது, அதை நிறுத்தியாச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமே தள்ளாடிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து நில்லுங்க. விஜய் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இந்த பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு இது வந்து மிக சீரியஸான இஷ்யூ. இது வந்து மற்ற பிரச்சனைகள் மாதிரி கிடையாது. சமூகமே ஒன்றிணைந்து நின்றால்தான், சமூகமே ஒன்றிணைந்து நின்றால்தான் அதை தடுக்க முடியும். மற்ற குற்றங்கள் மாதிரி இதை விட்டுட்டு போயிட முடியாது. அப்ப தயவு செய்து விஜய் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூடுங்க. சட்டமன்றத்தில்
சட்டமன்ற உறுப்பினரை வச்சிருக்கவங்கள தான் கூப்பிடணும்னு நினைக்காதீங்க. மக்களிடம் மரியாதை பெற்ற, மக்களிடம் கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிடுங்க. எல்லாரும் ஒன்றிணைந்து மக்கள்கிட்ட பேசுங்க. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்குது. வாயை மூடிக்கிட்டு இருக்காருல விஜய், அதுவே மிகப்பெரிய தவறு. நீங்க இது முக்கியமான விஷயங்க. ஒரு அமைச்சர் வந்து பேசுறது, இல்ல ஒரு அதிகாரி வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நீங்க தைரியமா இருக்குன்னு சொல்றதை விட, யாருக்கு வாக்களித்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களோ அவரு வந்து மக்களுக்கு தைரியம் கொடுத்து பேசணுமா இல்லையா? அப்ப அது அதிகமான மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும், தைரியத்தை ஏற்படுத்தும். நீங்க ஒரு சினிமா பிரபலம், நீங்க சொன்னா இத்தனை பேருக்கு போய் சேருது அப்படிங்கும்போது கோடிக்கணக்கானவர் உன்னை பின்பற்றுகிறார்கள் சொல்ற. ஆமா, வாய் திறந்து பேசணுமா இல்லையா? பேசணும்ல. எவ்வளவு முக்கியமான விஷயம் இது, எவ்வளவு பெரிய குற்றம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து தடுப்பதற்கான வழி என்ன, எல்லாரையும் கூட்டு பேசலாம். இல்ல உங்கள் சார்பாக நீங்க மக்கள்கிட்ட பேசலாம்ல. மக்கள் உன்னை பின்தொடர்ந்து ஓடி வரான், பைக்ல அடிச்சு கீழே விழுறான், வாகனத்தை பின்தொடர்ந்து அவனை நீ நிறுத்துன்னு சொன்னா கூட நிறுத்த மாட்டேன்றான். அப்ப என்ன ரசிகர்கள் அவன்? நீ சொல்றதை கேட்பான்னு சொல்றது என்ன இருக்குது? உனக்கு வாக்களிச்சிருக்கான் அவ்வளவுதான், உன்னை கேட்டு வாக்களிக்கல. இவர்கள் மேல் இருந்த வெறுப்பு, இவர்கள் மேல் இருந்த கோபம், அதனால பிரபலம் நீ இருக்கிறதுனால உனக்கு வாக்களிச்சிருக்காங்க. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த டாஸ்மார்க்கை ஒரு வருடத்திற்கு தயவு செய்து இழுத்து மூடுங்கள். நிச்சயமா எங்கேயுமே டாஸ்மார்க்கே இல்ல. மதுவை எங்க தமிழ்நாடு ஒரு வருடத்துல பாதி பேர் சரியாயிடுவாங்க, பாதி நோயாளிகள் சரியாயிடுவான், மது நோயாளிகள் சரியாயிடும். மது நோயாளிகள் எவ்வளவு தூரம் சரியாகிறானோ அந்த அளவுக்கு இந்த பாலியல் குற்றம் பாதியாக குறையும். இனி மது போதையில தான் என்ன செய்வதுன்னு தெரியாம தான் குழந்தைங்கள்ட்ட, உறவினருடைய குழந்தைங்கள்ட்ட தப்பு செய்யறதுலாம் ஒரு சாதாரண மனிதனா செய்ய முடியுமா? ஒண்ணு அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருக்கணும், இல்லது இந்த மதுவை அருந்தி போதைப் பொருளை அருந்தி அந்த மனம் வந்து அவனை வீக் பண்ணி செஞ்சிருக்கணும். சாதாரண மனிதனால செய்யவே முடியாது, இந்த மாதிரி குற்றங்களை செய்யவே முடியாது. அதை நோக்கி தயவு செய்து கொண்டு வாருங்க. உடனடியாக மதுக்கடைகளை மூடுங்க. அதே மாதிரி போதைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை கொண்டு வாங்க. அப்போ அதான் சொன்ன மாதிரி அந்த குழந்தைகளுக்கானதையும் பெரியவர்களுக்காக நடக்கக்கூடிய விஷயங்களையும் ரெண்டா பிரிக்கணும். இதுக்கான சட்டத்திட்டங்கள், இதுக்கான தண்டனைகளை அதிகப்படுத்தும். ஒன்று இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு எதுக்காக அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி சொன்னா, நீ 50,000 கோடி குறையுதுன்ற போது தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பெரிய சிக்கலை சந்திக்கும். அப்போ அதை வச்சு அரசியல் மற்ற கட்சிகள் செய்யக்கூடாது. வழியில் இல்ல, நீங்க சமூகம் முக்கியமா, நீ அரசியல் செய்யறது முக்கியமா? சமூகம் முக்கியம்னு முடிவு பண்ணா எல்லா கட்சிகளும் மக்களுக்கு எல்லாரும் எடுத்து சேர்ந்து சொல்லும் பொழுது மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். 50,000 கோடி இழப்பு ஏற்படுகிறது, அதனால இந்த நல்ல திட்டங்கள்லாம் செய்ய முடியாத சூழல் ஏற்படும். இன்னைக்கு நீங்க 2,500 ரூபாய் மாதம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனா கொடுக்கல, 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு வார்த்தை வேணாம்னு சொல்றாங்க, ஒரு ரசிகர்களே பல இடத்துல வேணாம்னு சொல்றாங்க. எனக்கு தேவை நல்ல ஆட்சி போதும், நீ அதை கொடுக்காத நிறுத்துன்னு சொல்றாங்க. மக்கள் யாரும் இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடல. எனக்கு வந்து அரசியல்வாதிகள் தான் கொடுத்து மக்களை கெடுக்கிறார்களே தவிர மக்கள் அதுக்காக நீ போராடல, ரோட்ல ஒண்ணு போராடல. எதுக்காக ரோட்ல இருந்து போராடுறானோ அதுக்கு நம்ம செய்யறது இல்ல. மடை மாற்றி வேற விஷயங்களை செஞ்சு அவனை வந்து திசை திருப்புற வேலையை தான் எல்லா அரசு கட்சிகளும் செஞ்சு கொண்டிருக்கிறது, எல்லா அரசுகளும் செஞ்சு கொண்டிருக்கிறது. அதனால எல்லா அரசியல் தலைவர்களும் மக்கள்கிட்ட ஒரு அப்பீல் பண்ணணும். 50,000 கோடி நம்ம மக்களுக்கு இது போதைப் பொருளை நிறுத்துறதுனால, டாஸ்மாக மூடுவதனால இழப்பு ஏற்படுகிறது. மக்கள் தயவு செய்து இருங்க, இதுல அரசுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இதை மூடி ஒரு வருடத்திற்கு மூடினா இந்த பாலியல் குற்றங்களே பாதியாக குறையும். நீங்க இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு ஒருவர் மீது ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு மாற்றி மாற்றி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்ன நடக்கும்னு சொன்னா என்ன நடக்கும்னா, இன்னைக்கு பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தைக்காக யாரோ ஒருவர் அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு வலைதளத்தில் சும்மா பதிவு போடுறான், காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி. இன்னைக்கு அது டெல்லியில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒருங்கிணைச்சு கூட நடத்துறான், லட்சக்கணக்கான மக்களை. போன வாரம் கர்நாடகாவில் நடத்துறாங்க. இன்னைக்கு ராஜஸ்தான்ல மிகப்பெரிய போராட்டம், யாருன்னே தெரியாது, அவன் பின்னாடி இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? விஜய் பிரபலம். யோசித்து பார்க்கணும், நீ பிரபலம்ன்றதுக்காக உங்ககிட்ட வரல இவங்க அவ்வளோ பேருமே. இவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லைன்னு பாதிக்கப்பட்டு தான் உங்க பின்னாடி வந்திருக்காங்க. நீங்களும் அதே நிலைப்பாட்டில் ஏமாற்றி அரசியல் பண்ணிட்டு போகலான்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி எங்கேயாருந்து கிளம்பி வருவார்கள். இது மிகப்பெரிய புரட்சிக்கு வழிவகுக்கும். தயவு செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது விஜய் மட்டுமல்ல, விஜயோடு சேர்த்து ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் புரிந்து கொண்டு இந்த பாலியல் விவகாரத்தில் எல்லாரும் ஒன்றாக நின்று போதைப் பொருளையும் மதுவையும் ஒழித்து அதன் மூலமாக இந்த பாலியல் குற்றங்களை குறைக்கணும். அது இல்லாமல் நீ சொன்ன மாதிரி தனி மனித ஒழுக்கத்தை வற்புறுத்தணும். எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்தினா அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நம்முடைய கோரிக்கையாக நம்ம அந்த வலைதளம், நம்முடைய அருந்தமிழ் வலைதளம் மூலமாக வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.